ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளே வந்திருக்கோன்னா டிம்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் டிம்ஸ் பிரிசனர்ஸ் தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த கேம் பிளே பயங்கரமாக இருக்கும். வாங்க இன்னைக்கு போய் இந்த கேமை ப்ளே பண்ணலாம். அப்படியே லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சரி வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஒய் முடிச்சிடு வந்துட்டா கைஸ். ஈஸி தான், போயிடலாம் கைஸ். மேலே ஏற முடியல. போயிட்டேன். உங்களுக்கு வந்து தெரியுமா 10 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இப்போ நம்ம 9 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி போனோம்? இங்கே போனோமா? இந்த கேமில் என் கண்ணில் எப்படி மாட்டுச்சுன்னு தெரியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா அசந்துருவீங்க. நான் பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தேன். என்ன பார்த்தேன்னு தெரியுமா? கிராண்ட் பாப்புலேஷனாக பார்த்தேன். அப்புறமேலு பக்கத்துலேயே வந்து பார்த்தா இது இருந்தது. சரி கிளிக் பண்ணலான்னு நான் கிராண்ட் பா ஃபாதர்ஸை கிளிக் பண்ணேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, நான் வந்து இந்த டிம்ஸோட ஃபார்மர் பண்ணிட்டேன். சரி இதையவே கண்டென்ட் எடுத்து போடலான்னு நானும் ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். சரி வாங்க வாங்க. ஏமா நம்ம வேற ஒரு ஆபியில் கிங்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ வா அவனோட பாபி இதே. நான் இன்னும் வாழ்வு ஆன் பண்ணல கைஸ். அதை போய் ஆன் பண்ணிட்டு வரலாம். நான் வேற வாழ்வு ஆன் பண்ண மாட்டேன் கைஸ். ஆஃப் பண்ண மாட்டேன் கைஸ். அதை போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அது என்னடா இன்னும் ஆஃப் ஆகல, ஏதாவது வாழ்க்கை கூத்து வச்சுருப்பானுங்களோன்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே கூத்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு வாழ்வு ஓஸ்த வாழ்க்கைன்னா எத்தனை வாழ்க்கையில் இருக்குது அவ்வளோதானா? ஐயோ அம்மா, நான் கீழே வந்திருப்பேன் கைஸ். நான் இந்த எண்டுக்கு போயிட்டு சபக் லபக் பூச்சாச்சு. அங்கே நம்ம இப்படியே அங்கே போகலாம். ஏன் திடீர்னு ஏதாவது விட்டுற போகிறீங்க? இல்லை இந்த வீடியோவை நம்ம டக்குன்னு முடிக்கிறோம் கைஸ். எந்த சைடு போகிறது? ரெண்டுமே ஒரே வழியா? லேசர் தானே, நம்ம பார்த்துக்கலாம். ஜம்ப். ஐயோ இது கூட போகலாம். திடீர்னு அது ஒன்றே இப்படி ஜம்ப் பண்ணிடலாம். வாங்க கைஸ் போகலாம். ஓய் ஐயோ என்ன கைஸ் இவ்வளோ கஷ்டமாக கொடுத்து வச்சுருக்காங்க சொல்லலை. ஆனால் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. நம்மளுக்குலாம் எல்லாம் ஈஸி தான் கைஸ். வாங்க எல்லாம் அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி போ கைஸ். நான் இதோட வேலை கைஸ். என்ன கைஸ் பண்ணுறீங்க? மேலே போடே எல்லாம் தேவையில்லடா. உங்களோட ஜம்ப். ஏய் கைஸ் நான் ஜம்ப் பண்ணேன் கைஸ். இவன் ஜம்ப் பண்ண விடல கைஸ். சரி விடுங்க, அவன் பத்தலாம் பாருங்க. எப்படி ஒரே கோர்வே போவாங்க பாருங்க. ஓகே லேசர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எதுங்க நான் லேசர் ஆஃப் பண்ண எனக்கே தெரில. டர்ன் ஆஃப் த ஃபேன். எங்கடா இருக்கு ஃபேனு? எப்படா நான் போனேன்? ஓ இதில் ஒழுங்குந்தா. ஐயோ இவன் தானே இப்படி இங்கே சுற்ற வச்சுட்டு நான் பறந்துடலாம். வாங்க இதோட நிற்பானா? இல்லை வா அவனை மறுபடியும் துரத்துவானா? இல்லை அதனால எங்கே குதிக்க முடியும்? நான் வந்து தப்பு போட்டுக்கிறேன் நினச்சி. நான் குதிச்சானா சட்னி ஆயிடுவான். ஏமா என்சை போகிறது. சரி வா. ஐயோ இந்த வயசு இவன் இருக்கிறான். நான் இருக்க மாட்டேன் நினச்சி. இப்போ தான் நான் அங்கே இருந்தேன். எப்படா அதுக்குள்ள இங்கே வந்தேன்? நீ ஜம்ப் பண்ணது கூட நான் பார்க்கலையே. சரி வாங்க, என்றைக்குமே ஆல்வேஸ் ரைட் எடுத்து போடுறான். இதே ROE 441. ஓ மை காட் கண்டுபிடிச்சிட்டோங்க. வாங்க போகலாம். ரீஸ்பான் லேடர். ஐயோ எனக்கு லேடரில் ரீஸ்பான் வேண்டாம். நான் ஒரு புத்திசாலிங்கிறனாட்டி எனக்கு இது ரொம்ப ஈஸி தான் கைஸ். ட்ரா பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து அங்கே போவோமா? ஏய் இது இங்கேருந்து இங்கே ட்ரா பண்ணிடுவோமா? எடுத்துரு. இது எடுத்து இப்போ ட்ரா பண்ணிடுவோமா? அப்புறம் இது எடுத்து அப்படியே நேராக வச்சுட்டு ட்ரா பண்ணிடுவோமா? அவ்வளோதான்.
என்ன குளிய தோண்ட சொல்கிறாங்களா? சரிப்பா, தோண்டு தோண்டு நல்லா தோண்டு 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 நல்லா தோண்டு. நல்லா அடிமட்டத்துக்கு கொண்டோ. என்ன இது இப்படி இருக்குது? இங்கேயும் ஷவலஸ்தான் தோணுமா? நான் போயிட்டே இருக்குதா வந்துச்சு. அவன் எப்படி போனேன்? இங்கே இருக்கா? போடா ஜஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம். என்னடா இது? ஒன்று ஆன் ஆயிடுச்சு. இதெல்லாம் சப்பதான் கைஸ். ஐயோ கஷ்டப்பட்டு குச்சினே அப்போ ஓடி முடியுது. ஏய் கைஸ் ரொம்ப தூரமாக வச்சுருக்காங்க கைஸ். அதான் கைஸ் கடுப்பாது. இனி நான் விட மாட்டேன். என்ன கைஸ் இது? ஃபிசிக்ஸ் என்ன கைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏய் கொஞ்சம் முன்னாடி வச்சாதான்டா எங்களாலலாம் ஜம்ப் பண்ண முடியும். எப்பா எனக்கு எத்தனோண்டு கால் இருக்கு. ஃபஸ்ட் நான் எப்படா ஜம்ப் பண்ணுவேன்? ரொம்ப பாவம், என் பாவம். ஓ இதுலேருந்து ஜம்ப் போட்டுரு வாங்கயா. அடுத்து பேத்துறானுங்க. டக்குன்னு முடிச்சு டக்குன்னு போகலான்னு பார்த்தா இங்கே விட மாட்டானுங்க. ஜம்புக்கு மேகி காட்டா சொல்லிச்சிருங்க. இப்போ நான் மேகி காட்டு மேஜிக் காட்டா. நான் மேகி கார்ட்டுன்னு நினச்சிட்டேன். உங்களுக்கு இப்பி பிடிக்குமா மேகி பிடிக்குமா? எனக்கு வந்து பிடிச்சது இப்பி தான். ஏன்னா அதுதான் ஆல்வேஸ் பெஸ்ட். எனக்கு பிடிச்சது. யார் யாருக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே இதில் தாங்க கைஸ் நம்ம கீழே விழுத்தோம். பாடா ஐயோ ஏய் ஜம்ப்பு. ஐயோ லாஸ்ட்டில் வந்து விழுந்துட்டேன் கைஸ். டக் டக் கேடாம் கேடாம் கேடாம். பார்த்தீங்களா எப்படி பாட்டு பாடிட்டே முன்னாடி வந்தாச்சு. கேடாம். ஐயோ கேடாம் சொல்ல மாட்டேன். கரெக்டாக மீண்டும் மீண்டும்மா 7 நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஆனால் போங்க இருங்க எப்படியாவது ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறச்சேன். எப்படியாவது பவுஸ்ன்னு சும்மா சொன்னேன். வாங்க எப்படியாவது போயிடலாம். இதான் லாஸ்ட் ட்ரை. இதில் போயிட்டான் இல்லை இருங்க உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். நீங்கள் இப்போ நான் ஸ்கிப் பண்ண அடுத்த ரவுண்ட்லேயே நான் மேலே வந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் கீழே வந்தேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நேரம் இங்கே என்ன ஏதோ வழி போகுது சந்து. என்ன கழிச்சுது? பார்த்தீங்களா அந்த ஏரில் பறகுது. நான் தான் சூப்பர்மேன் கீ சூப்பர்மேன் கீ சூப்பர்மேன் கீ சூப்பர்மேன் சூப்பர்மேன். ஐயோ கண்ணு வேறு தெரிய மாட்டீங்களே கைஸ். இதில் வேறு உடஞ்சி பிரிட்ஜ் இருந்தால் வச்சுருப்பானுங்க. எப்படா நான் போவேன்? ஓய் நான் ஜம்ப் பண்ண கைஸ். அதில் உடஞ்சி பிரிட்ஜ் வச்சுருப்பானுங்க. அதனால் அவன் டக்குன்னு குதிச்சிடணும். அட்டே என்னடா இது? கடுப்பேற்றுறானுங்களே. ஸோ சேட். நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்திருந்தா என்னத்தையும் நம்மளாம் பண்ணிருக்கோம். என்னடா நீலாம் ப்ரோ பிளேயர் இல்லைன்னா கேட்டீங்கன்னா நான் ப்ரோ பிளேயர் இல்லை. பார்த்தீங்களா அடி ஜாய்ஸ்டிக். கடுப்பேற்றுறானுங்களே. சரி மொக்க போடாமல் நம்ம கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லையா நான் பேசாமல் இருந்தால் தான் இந்த ஸ்டேஜ் என்னால் தாண்ட முடியும். டோர் போர்வையாக போயிட்டு இருந்தோன்னா போயிடலாம். போய் கஷ்டப்பட்டு போனேடா. அப்படியே ஜம்பிங் ஸ்டைலே குதிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கு விட மாட்டேன். எனக்கு ஜர்க்காயிடுச்சு கேஸ் திடீர்னு. ஏதோ நெட்லாக என்னன்னு தெரில. திடீர்னு ஜர்க்காய் இருங்க காட்டு பேசுறானுங்க. போயிரு போயிரு. ஐயோ என்ன வச்சுட்டுங்கிறான். போயிரு
ஸ்கிப் ஸ்டேஜா போங்க, நானும் ஸ்கிப் ஸ்டேஜ்லாம் கொடுக்க மாட்டேன். கேட்டால் ரோப்ளாக்ஸ் கேட்பானுங்க. நம்மக்கிட்ட 100 ரூபாயா போங்கடா டே. ஒரு தடவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நல்ல முடியாதா? ஒரு 20 ரூபா இருந்தால் கூட கொடுத்துருக்கலாம். பாவிட்டே இப்போ பாருங்க, அதே மாதிரி ஸ்பீட் ஜம்ப் பண்ணிப்போம். நான் இப்போ ஜாய்ஸ்டிக் புடிச்சு அழுத்தி பறந்துட்டே இருப்ப பாருங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப லேட் ஆகுது கைஸ். எப்படியா கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு அந்த கைஸ் 2-3 வாட்டி கீழே விழுந்துன்னு வந்தேன். அது என் கஷ்டம் கைஸ் தெரியும். ஏய் ஊய் அங்கே விட்றாதீங்கடா ப்ளீஸ்டா பாலத்திலே விட்றாதீங்கடா மறுபடியுமே. அவாடா முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல வேலை பாலத்தை உள்ள. டெவலப்பரு ரொம்ப தேங்க்ஸ்டா. அடி இப்போ தான்டா டெவலப்பருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்குள்ளே எப்படி பண்ணி விட்டாங்களே. போடா அடியா கைஸ். என்ன என்னால் குதிக்க கூட முடியல. போடா எங்கடா இதே வழியே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ இருட்டாக வச்சுருந்தீங்கன்னா என்னடா இது கயிறு பிடிச்சிட்டு மேலே போகணுமா? போடா அடையே மண்டை வேலை சிக்கிது. என்னடா மண்டை இது? கீழே இறங்கிட்டானா என்ன இந்த ஃபார்மர் மண்டை எனக்கு துரத்துவானா? இல்லையா துரத்துலையா? என்ன கோபப்படுத்திட்டாங்க. பாருங்க பறக்க போகிறேன். பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம். ஆனால் இப்படிலாம் பறக்கக்கூடாது. எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் பறக்கணும். ஐயோ இன்னும் ஒன்று தான் கண்ணையா படா குதிச்சிட்டா. இதெல்லாம் சப்பதாங்க கவலைப்படாதீங்க. ஜம்ப்பு என்னடா இது தவளக்க மாட்டேன் எதுக்குண்ணா? தவளக்கா உனக்கு பார்த்து ஏதோ டவுட்டாக இருக்குதுடா. அண்ணன் ஏதாவது பண்ணிடாது. அண்ணன் பாவம். அப்படி அங்கே வரல எங்காவது வந்துட்டேங்க கைஸ். வேறு ஃபோனில் விளாட்றனாட்டி இதில் ஜாய்ஸ்டிக் சரியில்லை. அடா பாவி இதெல்லாம் சாப்பிட்றதா? இதெல்லாம் நம்மளுக்குலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாங்கப்பா. ஈட்டா எக்ஸிட்டா கைஸ்? என்ன இருக்குது? லாக்கெட் லான்ச்சர் இருக்குது கைஸ். கேரட் லான்ச்சரா? எங்கடா இருக்கிறான் பாஸு? வந்துட்டான்டா. என்ன அடியாளுகளாக கூப்பிட்டாரா? என்ன அடியாளுகள் கூப்பிட்டாருந்தா மட்டும் எல்லாம் 10 சைடில் பட்டுன்னு போட்டுருவான் தெரிஞ்சு. என்ன வந்துட்டாங்கிறான்? இதாண்டா உனக்கு அவ்வளோ கைஸ். நான் பார்க்கவே இல்லை கைஸ். நான் ஷிஃப்ட் லாக் போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் லாக்கே இல்லை கைஸ். இன்றைக்கி அப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் சரிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்போ தான் கிராஃபிக்ஸை போய் கொஞ்சம் மேனுவலில் போட்டு இது பண்ணேன். வாடா பஸ்ஸு சார் தூசு எல்லாம் போட்டாச்சு. அடியாலாம் வருவான். எல்லாம் பறக்கிறோம் தெரிஞ்சுட்டு. ஐயோ எக்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைடா நீங்கள். அப்பாடா முடிச்சிட்டாங்க.
எக்ஸிட் கோடு ஓடிடு மறுபடியும் ஆனால் வந்துட போகிற ஓடுற தமிழன் கேமிங். ஐயோ இருங்க, நான் ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கிறேன் கைஸ். செட்டிங்ஸை கொடுங்கடா. ஐயோ இவனுங்க வேறு கிராஃபிக்ஸ் செர்ச் பண்ணி அடிச்சுனாட்டி நம்மளே இது பண்ணுறானுங்க. கிராஃபிக்ஸ் எனக்கு வேணும், மேனுவல் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கில் இருக்கட்டும். ஏதோ பார்த்தீங்களா இப்படி லேக் போயிடுச்சு. இப்போ என்னடா கேட் திறக்க மாட்டேங்கிறீங்க? பாவி எப்படா போனோம் எப்படி யூஸ் பண்ணோம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் போனோம். அப்படி தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சதுக்கு. போனோம் அப்பவும் போக முடியல. எப்பறம் போகிறதுக்கிட்டே வாட் இஸ் திஸ்? ஒட்டு இது கிட்டக்க போனதே இல்லையோ. எப்படி வேஸ்ட் பண்ணோம்? இதெல்லாம் அந்த சைடு ஏதோ கேப் பார்த்த மாதிரியே இருக்கும். பீலிங் வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம். ஆனால் ஆமாம் ஏதோ கேப் இருக்குங்க. இல்லை அதுவும் முட்டு சேர்ந்து. ஓ பேட் வேணுமா? என்கிட்ட பேட் இல்லைடா. எங்கடா போய் பேட்? கேஷ் நீ ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க கேஷ் நீ. பேட் பேட் எதாவது எடுக்காம விட்டுனாங்க கைஸ். இல்லைன்னா இந்த புதற்குள்ளே வச்சுருந்தாலும் வச்சுருப்போம் நீங்கள் இவனுங்களை நம்ப முடியாது. ஓ இங்கே இருக்கா பேட்? பேட் வா உன்னை எடுத்துகிட்டு போன வா. என்ன பண்ணுவேன்? சுத்தமாக ஒட்டைக்கிறேன்டா. பார்த்தீங்களா எங்களோட பவரை? இப்போ அண்டர்கிரவுண்ட் எல்லாம் போகணும். ஏதாவது ஈட்டி ஏதாவது எடுக்கணுமா? வேண்டாம் சரி வாங்க போ. பார்த்தீங்களா நம்மளாம் சென்று படிக்கட்டாராங்க இருக்கும். என்னடா அதே இங்கே ஒரு டெலிபோர்ட் பண்ணி மீண்டுமா? சரி பரவாயில்ல எடுங்க. இதெல்லாம் மீண்டும் இல்லை, ஒரு ஆவி நமக்கு கொடுத்துட்டாங்க. நீ இதில் தாண்டா போனான்ட்டு விட்டாங்க. இப்போ என்ன இத்தனை நாள் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஈஸ்மான் பெட்ஸ் ஓய் எனக்கு ஏதோ நகர மாதிரியே ஒரு பீலிங்க. கைஸ் நகருது கைஸ். ஓய் அப்போ இவ்வளோ பெரிய முள்ளடா என்னோட கொடையெல்லாம் வலிக்குதுடா இருக்கு. ஐயோ என்ன கைஸ் பண்ணி வச்சுக்கிறானுங்க இந்த சைடாக போகிற வழியில இல்லையே. ஐயோ கடுப்பேற்றுறானுங்களே. ரீஸ்பான் பேட்ச் எனக்கு என்ன பேட்ச் வேணும்? என்ன புரியல எனக்கு. இல்லை ஏதோ கையில் வச்சுருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்பாடா ஐயோ ஃபிசிக்ஸு என்னடா பண்ணி வச்சுருக்கேன்? குடிச்சிட்றா கைக்குள்ள. நான் கைஸ் இது குதிக்கவே முடியல. ஐடியா ஸ்கிப்பு பண்ணிடலாம் கைஸ். எப்படியோ இதுலேருந்து இது வரைக்கும் வந்துட்டேன். வாங்க இதில் ஊச்சிடலாம். என்னை கடுப்பேற்றுறானுங்க சார், கடுப்பேற்றுறானுங்க. அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ரன் பண்ண மாதிரியாவும் ஒரு ஃபாஸ்ட்டில் போனேன். இருங்க இப்போ இவனை கையை மட்டும் பாருங்க. இல்லை ரீஸ்பான் பேட்ஸு எதுக்குடா கொடுத்துருக்காங்க? எனக்கு சுத்தமாக இது நான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி ஆவேன். கைஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். அதால் அவ்வளோ முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் கைஸ் தெரியும். பயங்கர கஷ்டம் தெரியுமா கைஸ் அந்த லெவல். அதில் ஃபிசிக்ஸோடு இருந்தால் தான் முடியும். அப்புறம் இவ்வளோ ஃபஸ்ட்டாக விட்டாச்சு. அவங்க மட்டும் ரீஸ்பான் பண்ணி விட்டுறாதீங்கடா. படம் பண்ணிடல கைஸ். ஓ மை கூடி மிஸ்ஸிங் வாரே கைஸ். அடுத்து செகண்டாக போடணும் இல்லைன்னா பழ விட்டுருவாங்க. ஓட்டிட்டு போடா ஓட்டி வச்சு. இனி அடுத்தது எங்கே போனோம்? எப்படா போனோம்? ஹவு கேன் பி? ஓ இங்கே இருக்கா? வழியாக காணாத மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க.
இதெல்லாம் அசால்ட்டு கைஸ். கீழே பூத்து வச்சுருந்தேன்னா கூட போயிடலாம். இதே மேலே பூத்து வச்சுட்டானுங்கண்ணா அவ்வளோதான், நம்மளே முடிச்சு விட்டாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும்டா. மை காட், நம்ம அப்படியே வந்து நான் உன்னை கவனிச்சுட்டே இருக்கிறேன் கைஸ். நம்ம மேலேருந்து கீழே போகிறோம், கீழேருந்து மேலே போகிறோம். அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. அப்புறம் எப்படிதான் நம்ம டாப் ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எனக்கு. இது என்ன பண்ண தெரியுமா கைஸ், இந்த எட்ஜிலேருந்துட்டு போனோம் அப்போ தான் முடியும். ஏன்னா இது அவ்வளோ கஷ்டம். இது எட்ஜிலேருந்து போனால் தான் போக முடியும் சொல்லலாம். அதுவே நீங்கள் அந்த எட்ஜிலேருந்து போனீங்கன்னா ஐயோ வேணாண்டா எனக்கு இது. அந்தே பஜக் போஜக் பஜக் போஜக் ஊஹூ பூஜக் அப்படின்னு ரொம்ப ஒட்டி போனீங்கன்னா இந்த செவருக்கு நம்மளை இடிச்சு தள்ளி விட்றோம். அதுவும் ஒரு வார்னிங் தான். இதே மாதிரி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரோல் பண்ணிட்டு வந்தா ஒரு ரோல் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் கைஸ் நான் பிள்ளைவ. எந்த மண்டடா மண்டடா பட விட்டான டேய் எங்கிருந்து குதிச்சிங்கன்னு வச்சுக்கோயேன். எப்படி எப்படி மாட்டிக்கிட்டேன்னா ஐயோ இன்னும் குடிக்கக்கூடாது, தான் தவறான செயல். நீ ரொம்ப ஒட்டி போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் டக்குனு கீழே விழுந்துருவீங்க. நீங்கள் டாப் வரைக்கும் ரீச் பண்ணுவீங்க, அப்புறம் டொப்புன்னு கீழே விழுவீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி கோவம் வரும். அதே மாதிரி தான் எனக்கும் அப்படிலாம் வருதான்னு நடந்துச்சு. இதே மாதிரி தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வாட்டி வருங்க. இப்போ மேலே அந்த கன்று போட்டு உங்களுக்கு ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கணுன்னு போட்டிருக்காங்களோ அது எனக்கு ஒரு தடவை சாகும்போது வந்துட்டே இருக்கும். நான் இப்போ எவ்வளோ தடவை கிளிக் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் லாஸ்ட் டைம் எவ்வளோ அதை ஏதாவது ஒரு லெவல் ஸ்கிப் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா அது மேலே போக மாட்டேங்குது. போ ஸ்டாப் கரோ, ஒரு லிஃப்ட்டை கீழே அனுப்பி விட்ருவாங்க. போ போலி மற்றவங்க தான் வராட்டியப்போ நீங்கள் ஒரே கோழியின் முட்டைகளாக இருக்குது. எப்படா போனோம்? இது மேலே போனோமா? ஈஸி 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 கைஸ். நான் முட்டை மேலே போனேன் வச்சுக்கிறானுங்க. டேய் நான் முட்டை மேலே தான்டா போனேன். எல்லாத்துக்கும் நேராக செஞ்சதுடா அம்மே. ஏன் முட்டையை உடச்சி பார்க்கலாம். கோழி பக் 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 வரமாட்டேங்குது. ஐயோ நம்மளே கோழின்ற சொல்லிட போகிறாங்க. சரி என்ன ஈஸி, அது மேலே போனாலே தப்புங்கிறாங்க என்றது சரியா. அப்புறம் நம்ம அப்படி போய் போடலாம். நம்மளாம் ஒரு ப்ரோ மூளையை வச்சுருந்தாங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ண மாட்டேன். அதுவே ஒரு ப்ரோ மைண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏடா பாருங்க நான் இங்கே தான் நிற்கிறேன், என்னடாச்சும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இது. அப்போ இது மேலே ஜம்ப் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு டவுட்டு. நான் நினச்சிக்கிறோம் மேலே நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்புறம் நான் போவேன். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது போல கைஸ். பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் இல்லாமல் இருந்தேன்னாட்டு தான். ரொம்ப நேரம் இருந்தால் தான் ஆகுது. இல்லைன்னா நம்ம டக்கு டக்குன்னு அது மாதிரி ஜம்ப் பண்ணி போயிடணும். கைஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவர் கைஸ். இதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம் கைஸ். பாருங்கள் 1 2 3 தடவை நான் செத்துட்டேன். நினச்சிக்கோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு. ஓய் இதுங்க எதையோ ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிட்டு எத்தனை தடவை செத்துன்னு காமிக்கிறேன். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன். நான் எத்தனை தடவை செத்துருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 தடவை செத்துட்டேன் கைஸ்.
நினச்சி பார்த்துக்கோங்க. அது போக ஒன்று தெரியாமல் நான் ஸ்லாஷ் பண்ணிட்டேன். 9 மாற்றிக்கோங்க. இப்போ எப்படி போனால் ஹவு கேன் பி பண்ணி உனக்கு எதாவது தெரியுமாடா? இல்லையே, அவனுக்கு எதுவும் தெரியல போல. இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பண்ணி பார்க்கறதுக்குள்ள பண்ணி ஐயோ ஐயோ என்ன இது உமா கேஸ் கிரேமே கிராஷ் ஆகுது கேஸ். பிடிக்கிறான் ஐடியா இன்ட்ரா பண்ணி செட் பண்ண பண்ணியாடா. ஐயோ அம்மா கேஸ் என்ன கேஸ் இது? ஐயோ தாடி அம்மா ஐயோ போயிடுறோம் கை உள்ள. ஐயோ அம்மா கேஸ் கேமே கிராஷ் ஆகுது கேஸ். சரி வாங்க நம்ம டிராக்டருக்கு கிளம்பலாம். பார்த்தீங்களா நான் டிராக்டர் போக போகிறேன். இப்போ தான் கேஸ் நான் ஃபஸ்ட் வண்டி ஓட போகிறேன். ஐயோ எனக்கு வேறு கண்ணு தெரில கேஸ். இருங்க நம்ம முதல்ல டிராக்டரில் ஏறிட்டு இன்ட்ராக்ட் கொடுத்துட்டு நம்ம வியூ பாயிண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். அப்படி மூளையா ஐயோமே என்ன கேஸ் இதே நம்ம ஊர் டிராக்டர் இவ்வளோ ஃபஸ்ட்டாக போதா? என்ன அதிசயம். ஓகே போய் வண்டியில் ஏறிக்கோ. இன்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. பாரு இன்னும் இது அப்பம் போல ஜம்புக்கே கொடுக்கணுமா? இருங்க வண்டியில் ஜம்பாக முடியுதுன்னு பார்க்கலாம். வண்டி ஜம்ப்பு என்ன ஓய். இப்போ நான் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிட்டேன். ஐயோ என்ன விஷயம் இருந்துச்சு எனக்கு ஜம்பே காட்டல. ஓகே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. பறந்துரு என்ன வயசு மறந்துச்சு திடீர்னு அந்த ஜம்ப்பு. நான் அது தெரியாமல் நாங்கள் ஜம்ப் இருக்கிறத கொடுத்துட்டு இருந்தேன். வந்துருமா ஜம்ப்பு அது பறந்து போ ஜம்ப்பு. அப்போடா ஜம்ப் இல்லாமையே போகலாம் போயிட்டான் பையன். நல்ல பையன் ஃபுல்லாக முடிச்சிட்டான். நீ தான் சூப்பரான டிராக்டர். உனக்கு பேரை வாங்கி கொடுத்துருவேன். அவ்வளோ சூப்பரான டிராக்டர் நீ. பயங்கரமாக போகலாம். இதில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட விழுந்துருவாங்க. அதுதான் ஒரு கவலை. என்ன இது பறந்துரு. ஓ பறக்கிறது இல்லையா? போயிடு வாடா போயிடாங்க. இப்போ நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்திருக்கோம்? வாடா. ஐயோ ரேம்பா குதிச்சிடுறா போடா. நீ வேற குதிக்கிறது இல்லை போ. அப்பாடா கைஸ் எப்படியா உதிச்சிட்டோம். எத்தனை நிமிஷம் கொஞ்சம் கீழே பாருங்க. 46 நிமிஷம் கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம். நியூ கேம்ஸ் தேவையில்லை. பார்த்து கிவர் எனக்கு வந்து வெள்ளையே போதும்பா. இது அல்லவா பார்த்த போட்டே போவோம்ல. பாக் எனக்கு பார்த்தெல்லாம் வேண்டாம். இப்போ ஜம்ப்பு பேட் எடுத்துக்கலாம். இப்போ போரு ஸ்பீடு தெரியலைங்க. ஸ்பீட் எடுத்து பார்க்கலாமா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன். ரெண்டுமே எடுத்தா பயங்கர சூப்பராக இருக்கு. வாங்க நம்ம தான் வண்டியை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம். பார்த்தீங்களா ரீவைண்ட் பண்ணி அங்கே போகிறோம். ஆமாம் ஐயோ ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வண்டியே தேவையில்லை. பரவாயில்ல விடுங்க கைஸ். ஓ
ஐயோ ஸ்லோ ஆகிட்டானே, இதான் ஒரு பிரச்சனை. இருங்க 10 நிமிஷம். சரி, இதோட வீடியோவை முடித்து கொள்ளலாம் கைஸ். இது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் தமிழன் கேமிங் கைஸ். பாய். Get out.